ஸ்ரீராம்ஜி பாலியை அறைந்து கொன்றதற்கு மிகப்பெரிய காரணம் ஹனுமான்ஜி தான். பாலிக்கு முன்னால் சென்றதால் பாலி தனது பாதி சக்தியை பறித்து விடுவான் என்றும் பாலி தன்னை தோற்கடிக்க கூடும் என்றும் ஸ்ரீராம்ஜி பயந்தாரா? இந்த கதையில் பாலி ஹனுமானை சண்டைக்கு அழைத்தபோது என்ன நடந்தது என்பதையும் நாம் ஆராய்வோம். சரி, இன்றைய கதையை ஆரம்பிக்கலாம். கதையை தொடர்வதற்கு முன் பாலியை பற்றி சில விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கதைகளில் பாலி இந்திரனின் மகன் என்றும் அவர் இந்திர தீபத்திடமிருந்து ஒரு தனித்துவமான மாலையை பெற்றதாகவும் அதை அணிந்ததால் பாலியின் சக்திகள் 1000 மடங்கு அதிகரித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த சக்திகளை கொண்டு பாலி பல போர்களில் ஈடுபட்டு அனைத்தையும் வென்றான். இதற்கு பிறகு பாலி பிரம்மாவுக்காக தவம் செய்தார். அதில் மகிழ்ச்சியடைந்த பிரம்மாவிடமிருந்து அவர் யாருடன் சண்டையிட்டாலும் அவரது எதிரியின் பாதி சக்திகள் பாலியிடம் வரும் என்று வரம் கிடைத்தது. இந்த வரத்திற்கு பிறகு பாலி அசுரர்களை தன்முன் நிற்க விடவில்லை. ஆயிரக்கணக்கான அசுரர்களை கொன்றான். ஒருபுறம் பாலி தனது வலிமையால் தனது சக்திகளை பற்றி பெருமையாக கூறிக்கொண்டிருந்த நிலையில், மறுபுறம் ராவணனும் எல்லையற்ற சக்திகளுக்கு சொந்தக்காரனாக மாறி 3 உலகங்களிலும் அழிவை ஏற்படுத்தி கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் யாராலும் ராவணனை எதிர்கொள்ள முடியவில்லை. ராவணன் தனது சக்திகளை பற்றி மிகவும் பெருமைப்பட்டான். தனக்கு முன்னால் யாரும் நிற்க முடியாது என்று அவன் உணர்ந்தான். ராவணன் பாலியை பற்றி அறிந்ததும் தனது சக்திகளின் பெருமையில் ராவணன் பாலியுடன் சண்டையிட கிஷ்கிந்தாவுக்கு சென்றான். ஆனால் ராவணன் பாலியை எதிர்கொண்டால் தனது சக்திகளில் பாதி பாலியில் உறிஞ்சப்படும் என்பதை அறிந்திருக்கவில்லை. மேலும் ராவணன் கிஷ்கிந்தாவுக்கு சென்று பாலியை சண்டையிட சவால் விடவில்லை. ராவணனின் குரலை கேட்டு பாலி வெளியே வந்தான். அதன் பிறகு ராவணன் பாலியை சண்டைக்கு அழைத்தான். பாலி ராவணனின் சவாலை ஏற்றுக்கொண்டார். இதன் பிறகு இருவருக்கும் இடையே கடுமையான போர் தொடங்கியது. ஆனால் பாலிக்கு வழங்கப்பட்ட வரத்தின் காரணமாக ராவணனின் பாதி சக்திகள் பாலியில் உறிஞ்சப்பட்டன. இதன் காரணமாக பாலி ராவணனை போரில் தோற்கடித்தார். இதற்கு பிறகு பாலி ராவணனை கைதியாக்கினான். ராவணனை வென்ற பிறகு பாலி தனது சக்திகளை பற்றி மிகவும் பெருமைப்பட்டு கொண்டான். மேலும் தனது வலிமையை காட்ட ராவணனை தினமும் தன்னுடன் அழைத்து செல்ல தொடங்கினான். இதற்கு பிறகு ராவணன் பாலியிடம் மன்னிப்பு கேட்டான். இருவரும் நண்பர்களானார்கள். ஆனால் இதன் பிறகு பாலியின் பெருமை வானத்தை தொடத் தொடங்கியது. ஒரு நாள் தனது சக்தியின் பெருமையால் போதையில் இருந்த பாலி காட்டுக்கு சென்று சுற்றித் திரிந்து மரங்களையும் கற்களையும் வேரோடு பிடுங்கி உடைத்து கொண்டிருந்தான். அதே காட்டில் ஹனுமான் ராமநாமத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தார். பாலி ஹனுமான்ஜியை அடைந்ததும் அவர் ஹனுமானிடம், நீங்கள் நாள் முழுவதும் ராமநாமத்தை உச்சரியுங்கள், ராமநாமத்தை விட்டுவிட்டு உங்கள் மன்னர் பாலியின் நாமத்தை உச்சரியுங்கள் என்று கூறினார். இதை கேட்ட ஹனுமான் லேசாக சிரித்துவிட்டு மீண்டும் தனது பக்தியில் மூழ்கினார். இதை பார்த்த பாலி மிகவும் கோபமடைந்து, ஓ குரங்கு ராஜா, என் பகவான் ஸ்ரீ ராம்ஜியுடன் சண்டையிடுவதற்கு முன்பு அவருடைய இந்த வேலைக்காரன் அனுமானுடன் சண்டையிட விரும்புகிறாயா என்று பாலியிடம் கேட்டான். தனது சக்திகளை பற்றி பெருமிதம் கொண்ட பாலி அனுமானுடன் சண்டையிட தயாரானார். நாளை விடியற் காலையில் போர்க்களத்தில் சந்திப்போம் என்றார். இதை சொல்லிவிட்டு பாலி தனது அறைக்கு சென்றார். அனுமான் அங்கேயே ராமநாமத்தை உச்சரிக்க தொடங்கினார். இதை பற்றி பிரம்மா அறிந்ததும் அவர் அனுமனிடம் சென்று இந்த போரில் ஈடுபட வேண்டாம் என்று ஹனுமானிடம் கூறினார். ஹனுமான்ஜி பிரம்மதேவாஜியை வணங்கி, ஓ பிரம்மதேவா, இந்த விஷயம் என்னிடம் இருக்கும் வரை நான் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் இப்போது என் விஷயம் என் ஆண்டவரிடம் வந்துவிட்டது. நான் நிச்சயமாக இந்த போரில் ஈடுபடுவேன். இதை கேட்ட பிரம்மதேவ்ஜி ஹனுமானிடம், ஓ ஹனுமானே, நீ போரிடுவது பரவாயில்லை. ஆனால் நாளை நீ உன் சக்திகளில் 10ல் ஒரு பங்கை மட்டும் போருக்கு எடுத்து செல். மீதமுள்ள சக்திகளை ஸ்ரீராமரின் காலடியில் விட்டுவிட்டு போருக்கு பிறகு உன் சக்திகளை திரும்பப் பெறு. ஹனுமான்ஜி பிரம்மதேவ்ஜியின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டார். மறுநாள் அவர் தனது சக்திகளில் 10% மட்டுமே போருக்கு எடுத்து சென்றார். ஹனுமான் ஒரு சிறிய போர்வீரன் என்று பாலி நினைத்தார். நான் அவனது சக்திகளை எடுக்காமல் அவனை தோற்கடிப்பேன். இருவருக்கும் இடையே ஒரு போர் வெடித்தது. ஹனுமான்ஜி போரில் வெற்றி பெற தொடங்கிய போது பாலி ஹனுமான்ஜியை தனது சக்திகளில் பாதியை எடுத்துக்கொள்ள அழைத்தார். பாலி
ஹனுமானின் சக்திகளை எடுக்கத் தொடங்கியதால் அதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பிரம்மதேவ்ஜி பாலியின் முன் வந்து, உன் உயிரை காப்பாற்ற விரும்பினால் அந்த சக்திகள் வரம்பற்றவை மற்றும் எல்லையற்றவை என்று கூறியபோது பாலி மயக்கமடையவிருந்தார். நான் சொன்னபடி இந்த போரில் அனுமன் தன் சக்திகளை மட்டுமே பயன்படுத்துவார். நீங்கள் 10ல் 1 பங்கு சக்தியை மட்டுமே கொண்டு வந்தீர்கள். அந்த சக்தியின் ஒரு பகுதியே உங்களுக்கு இதை ஏற்படுத்தி உள்ளது. அனுமன் தனது முழு சக்தியையும் கொண்டு வந்திருந்தால் உங்களுக்கு என்ன நடந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். பிரம்மதேவ்ஜியின் வார்த்தைகளை கேட்டதும் பாலி தனது தவறை உணர்ந்தார். மேலும் அவரது பெருமை நொறுங்கியது. இதற்கு பிறகு பாலி அனுமானுக்கு நன்றி தெரிவித்தார். பாலி சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டு, ஹனுமான்ஜியிடம் உங்களுக்குள் எல்லையற்ற சக்திகள் உள்ளன, ஆனால் நீங்கள் எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்கிறீர்கள் என்று கூறி பாலி ஹனுமான்ஜியிடம் மன்னிப்பு கேட்க தொடங்கினார். நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டுமென்றால் ஸ்ரீ ராம்ஜியிடம் கேளுங்கள். நான் அவருடைய ஒரு சிறிய பக்தன். இந்த ஹனுமான்ஜி பாலியை கட்டிப்பிடித்தார் என்றும் அதன் பிறகு பாலி ராமரை புகழ்ந்து பாடத் தொடங்கினார் என்றும் போர் தொடங்குவதற்கு முன்பே முடிந்தது என்றும் ஹனுமான்ஜி கூறினார். இப்போது ராமர் பாலியை ரகசியமாக கொன்றதற்கான காரணத்தை பற்றி பேசலாம். உண்மையில் இதற்கு பின்னால் உள்ள சில உண்மைகள் ராமாயணத்தில் எழுதப்பட்டுள்ளன. ராமர் சுக்ரீவரை தனது நண்பராக்கிக் கொண்டு வலுக்கட்டாயமாக கட்டிப்பிடித்தார். அதற்கு தண்டனை மரணம் மட்டுமே. அவர் ஒரு சத்திரியராக இருந்ததால் ராமர் அவருக்கு எப்படி தண்டனை வழங்க முடியும்? இருப்பினும் தண்டனை வழங்குவதற்கு முன்பு ராமர் சுக்ரீவருக்கு கடைசி வாய்ப்பு கொடுக்க பாலிக்கு அனுப்பினார். ஆனால் பாலி அதை நிராகரித்தார். ராமரின் குலத்தில் ஒரு விலங்கு பைத்தியம் பிடித்து கொல்ல துணிந்தால் அதன் இரை வேட்டையாடப்படும் என்ற ஒரு பாரம்பரியம் உள்ளது. இதை செய்வது கட்டாயமாகும். மேலும் பாலியும் சுக்ரீவரை கொல்லப்போகும் குரங்கு இனத்தை சேர்ந்தவன். எனவே ராமர் பாலியை வேட்டையாடினார். வேட்டையாடுவது திருட்டுத்தனமாக செய்யப்படுகிறது. இப்போது கடைசி உண்மையை பற்றி பேசலாம். ராமர் பாலியின் முன் வந்திருந்தால் பாலிக்கு வழங்கப்பட்ட வரத்தின்படி பாலி ராமரின் சக்தியை தனக்குள்ளேயே உறிஞ்ச முயற்சித்திருப்பார். மேலும் ராமரின் பக்தர் ஹனுமான்ஜியிடமிருந்து சக்திகளை உறிஞ்சிய பிறகு பாலியின் உடல் வெடிக்கப் போகிறது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். எனவே ராமர்தானே கடவுள் நாராயணன். இது நடந்திருந்தால் பிரம்மாவின் வரத்தின் மரியாதையை பாதுகாக்க பாலி அந்த நேரத்தில் இறந்திருப்பார். ராமர் பாலியை திருட்டுத்தனமாக கொன்றார். எனவே ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுங்கள். இன்றைய கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் நிச்சயமாக லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள்.